அந்த மாணவர்களை நீங்களே இந்த முதல் வந்து சஹானான் சஹானா அவங்கள பற்றி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் தான். இந்த 2 சாங் வாசித்தாங்க. 2 சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்க எடுத்துக்கிட்டது வெறும் 4 days மட்டும்தான். அவங்க கிளாஸ் என்கிட்ட வந்தது வெறும் 8 days தான். இது வரைக்குமே 8 classes தான் வந்தாங்க. 4 days சாங்ஸ் வாசிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு மனுஷன் ஒருத்தர் நிற்கிறார். அவர் பேர் வந்து இளையராஜா. பேர் இளையராஜா. அவருடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் அவரால் முடிஞ்சதை வாசிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது நிற்கிறவங்க சனாமிகா. 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. அவங்க வந்து சீக்கிரத்தில் பாடல்களை கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது திவியன் அப்படின்னு ஒரு பேர். இவருடைய பேர் கைது திவியன். இவரும் எப்படின்னா ஒரு 10 days வாசிக்காமல் 11th day அன்றைக்கி கீபோர்டு எடுத்தாலும் மெமரேபிளாக வச்சு வாசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இவங்க பேர் கனிஷ்கா. ரொம்ப மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க எப்படின்னா இவங்க சீக்கிரத்தில் கற்றுக்குவாங்க எந்த சாங்ஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்லேயே வெகு விரைவில் அதிகபட்ச பாடல்களை பாட ஒரே மாணவி இவங்க தான். இது வரைக்கும் ஒரு 12 பாடல்கள் வாசிப்பாங்க. அடுத்தது சுஜித் கண்ணன். இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 சாங்ஸ் வாசிப்பார். சின்ன வயசுல பாடல்கள் வாசிப்பார். பாடல்கள். அடுத்தது கைலாஷ். அடுத்தது வந்து தர்ஷன். இவங்க 2 பேரையும் பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா இவங்கெல்லாம் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு அவங்க அப்படியே செய்வாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. நான் சொல்லாததான் செய்வாங்க. ஒரு பாட்டை அவங்களாவே கம்போஸ் பண்ணி அவங்களாவே வாசித்து ஒரு மேடையில் அரங்கேற்றம் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்து பாருங்க சார். அது என்ன பாடல் அப்படின்னா முகுந்தா சாங்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 பேர் அந்த அளவுக்கு திறமையான மாணவர்கள். அடுத்து வந்து ஸ்ரீச்சன். அவனும் அப்படி தான் யூடியூப்பில் பார்த்து நிறைய சாங்ஸ் அவனாவே கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பான் நிறைய பாட்டு. அடுத்தது ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற பாருங்க, செந்தமிழ் இனியன். இந்த விழாவுக்கு மிக சிறப்பான ஒரு பேர் செந்தமிழ் இனியன். அவர் நமது பேராசிரியர் அர்த்தநாரி ஐயா அவர்களுடைய பெயரன் செந்தமிழ் இனியன். அவருடைய தாயார் திரைவைத்தி அவர்கள் வந்திருக்கிறார். இவனும் சீக்கிரத்திலே வெகு விரைவாக கற்றுக்கிட்ட பாடல். ஏன்னா அவனுடைய ஃபிங்கர்ஸ் வந்து உடனே கற்றுக்கிட்டாங்க. 3 நாள் 4 நாளே ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் நல்லா வந்துச்சு. உடனே கற்றுக்கிட்டாங்க பாடல். அடுத்தது வந்து கௌதம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்துடும். கௌதம் வந்து சொல்லணும்னா அவனும் வந்து கொஞ்சம் லேசியாக இருப்பான். ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கும். ஒரு நோட்ஸ் சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்கும். பொறுமையாக நிதானமாக வாசிக்கிற ஸ்டூடெண்ட். அடுத்தது வந்து விமல் வந்து இப்போ தான் +2 எக்ஸாம் எழுதியிருக்காரு. எழுதி அடுத்த ஸ்டேஜ் போகிறாரு. அவர் நல்ல சாங்ஸ் எல்லாம் நிறைய வாசிப்பார். நிறைய கம்போஸ் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்கு. அடுத்தது 2 பேரும் அண்ணன் தம்பி. தேவபிரசாத். அடுத்தது ஜெயாதி. 2 பேர். இவங்க 2 பேரும் அப்படி தான் நம்மகிட்ட வந்து இது வரைக்கும் 21 நாள் கிளாஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் அவங்க மீட் பண்ணுறது 22வது நாள். கரெக்டாக சொல்லணும் 22வது நாள் இன்றைக்கி நான் அவங்க மீட் பண்ணுறேன். அவங்க கிட்டத்தட்ட நிறைய சாங்ஸ் வாசிப்பாங்க. சொல்லிக் கொடுத்த உடனே ஒரு சாங் வந்து 1 நாள் தான் உடனே கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து தீபக். 9th to 10th பேர். அவர் வந்து அவருடைய லெவலுக்கு நல்லாவே கற்றுக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஜெயசித்ரா. இவங்க வந்து நிறைய இருக்காங்க. இவங்க நிறைய சாங்ஸ் 20-25 சாங்ஸ் நல்லா நிதானமாக நோட்ஸ் எழுதி கற்றுக்கிட்டு நல்லா வாசிப்பாங்க. அந்தளவுக்கு டேலண்ட். இவங்க எல்லாமே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாருக்குமே நல்ல திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை மேலும் மேலும் கொண்டு வரது எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். எல்லாவற்றையும் விட மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களை விட உங்களை போன்ற பெற்றோர்களின் பங்கு மிக மிக முக்கியம். அப்பா எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு ஒரு ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே சேர்த்து விடுங்க. எதையும் தடுக்காதீங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், நமக்கு தெரிஞ்ச துறையை உங்கள் மகன்களுக்கும் திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்னால் கீபோர்டு கற்றுக்க முடியல சார், அதனால் என் பையனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க. 2 வருஷம் ஆனாலும் அந்த பையனுக்கு சொல்லித் தரவே முடியாது. அதனால் மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும். இதுவரை
அமைதியாக இருந்து இசை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் மிக மிக நன்றி. வணக்கம்.